ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாழைப்பூ போண்டா தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியில் கட் பண்ணி போடும்போது கலர் மாறாமல் இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1.5 கப் அளவு அரிசி மாவு போட்டிருக்கேன். 1.5 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாவுக்கு கூட சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துடலாம். வாழைப்பூவையும் சேர்த்துட்டேன். இனி இதில் கொஞ்சம் காயப்பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன், 3/4 ஸ்பூன் வத்தல் மிளகாய், தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்செடுக்கலாம். மாவில் எல்லா பொருட்களும் போடும்போதே 1/4 ஸ்பூன் சோடா உப்பு கூட சேர்த்து பிசைஞ்சு விடலாம். நான் போடுறதுக்கு மறந்துட்டேன், கடைசியாக தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிட்டு இருக்கேன். இனியும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை பிசைஞ்சிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு இப்போ தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உருட்டி போட முடியும். இப்போ மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். இங்கே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இனி இந்த மாவுலேருந்து நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மாவெடுத்து உருண்டை உருட்டி இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த போண்டா வாழைப்பூவில் தான் செய்யணும்னு இல்லை, எனக்கு வாழைப்பூ கிடச்சதுனால நான் வாழைப்பூவில் செய்திருக்கேன். இங்கே வெஜிடபிள் கூட பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து பண்ணலாம். பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம்லேயே ஒரு 8 உருண்டை உருட்டி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வேக விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி ஆயிட்டு நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் போண்டாவை. நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த போண்டாவை தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். மொறு மொறுன்னு டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிட்டு. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த போண்டாவை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.